Watch full episodes. Subscribe now. என்ன விஷயம்? நீங்க 4 பேர் எங்க கிளம்பிட்டீங்க? அட உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ராஜ தர்பாருக்கு ஒரு மந்திரவாதி வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு மந்திர பொம்மை இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த பொம்மைங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தமாஷா இருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? அப்ப நானும் உங்க கூட அதை பாக்குறதுக்கு வரேனே. அந்த பொம்மை எப்படி மத்தவங்களெல்லாம் சிரிக்க வைக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீயே அங்க வந்து அத பார்க்கணும்னு நினைக்கிற காளியா? ஒரே ஒரு தடவை நீ உன் உருவத்தை கண்ணாடியில போய் பாரு. அதுக்கப்புறம் நீயே சிரிப்ப. ஓவரா பல்ல காமிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா தர்பாருக்கு வாங்க. டோலக்பூரோட மகாராஜாவிற்கு மந்திரவாதி கில்கித்தோட வணக்கங்கள். இன்னைக்கு நான் அரசபைக்கு எந்த விளையாட்டையும் காமிக்க போறது இல்ல. அதனால அரசபைக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் என்கிட்ட இருக்கிற மந்திர சக்தி உள்ள ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு உங்க எல்லாருக்கும் மந்திர வித்தைகளை காமிக்க போறேன். அத பார்க்க போற நீங்க எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்க போறீங்க. இப்போ உங்க முன்னாடி என்னோட பப்பு ஜோக்கரா வரப்போகுது. இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. இதுல என்ன அதிசயம் இருக்கு? இது வெறும் சாதாரண பொம்மை தானே. இது அப்படி என்ன செய்ய போகுது? ஒன்னும் தெரியாம பேசாத. இது சாதாரணமா செய்யக்கூடிய வேலையை கூட உன்னால செய்ய முடியாது. இந்த பொம்மையை குறைச்சி எடை போட்டுறாத தம்பி. இந்த சாதாரண பொம்மையால என் கூட போட்டி போட முடியுமா என்ன? பாத்தியா பப்பு, இந்த குண்ட உன்னை பார்த்து ரொம்ப கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ யாருன்னு காமி. டோலு போலு ராஜு சிக்கி என் கூட டான்ஸ் ஆனா ஜாலியா இருக்கும். ராஜு ஜக்கு பீமு காலியாவு இருந்தாலே ஒரு ஜாலி தான். புரிஞ்சுதா காலியா? உண்மையை சொல்லணும்னா இது நிஜமாவே ஒரு பெரிய ஜோக்கர் தான். ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. சரி பப்பு, நீ இப்போ அந்த டப்பாக்குள்ள போகலாம். பப்பு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கா? ஒருவேளை மகாராஜா தனக்கு பரிசு கொடுக்கலன்னு வருத்தமா இருக்கோ என்னவோ. இல்ல, அதோட கவலைக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கணும். வாங்க பப்பு கிட்டே போய் கேட்கலாம். அட குட்டி பப்பு, நீங்க ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு டப்பால வாழ்ந்தா யாராலையும் எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது. உண்மைதான். இந்த மாதிரி டப்பாக்குள்ள யார்தான் சந்தோஷமா இருப்பாங்க? நாம இந்த பப்புக்கு உதவி செஞ்சாகணும். மந்திரவாதி கில்கேட், நீங்க பப்புவை இந்த டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பொம்மையை இந்த மாதிரி டப்பாக்குள்ள போட்டு வைக்காம இதுக்குன்னு அரண்மனையா கட்டி கொடுக்க முடியும்? நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பால இவனை போட்டு நீங்க அடைச்சு வைக்க வேணாம். பப்புவை விட்டுருங்க. இல்ல, இது எனக்கு சொந்தமானது. நான் இந்த பொம்மையை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். மந்திரவாதி, நீங்க இவனை இப்படி அடைச்சு வைக்கிறது நல்லதில்ல. உடனே அவனை விடுதலை பண்ணுங்க. மகாராஜா, நான் இந்த பொம்மையை யாருக்காகவும் விட்டு தரதா இல்ல. இல்ல, என்னோட பப்பு எங்க போனா? போ. அத அங்க இருக்க. பப்பு, போகாத, நில்லு. என்னோட பப்பு வெளியே போறதுக்கு நீதான் உதவி பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன். வேண்டாம் ஜாதுகர் கில்கேட், இப்ப நீ ஒழுங்கா அவளை மறுபடியும் பொண்ணா மாத்தி எங்க கிட்ட கொடுத்துரு. என்னோட பப்பு என் கைக்கு எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் இந்த சிக்கி பொம்மையா தான் இருப்பா. பீம், நாம இந்த மந்திரவாதி கிட்ட போட்டி போட முடியாது.
அவன் கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. அவன் என்ன சொல்றானோ அதை நாம கேட்டுத்தான் ஆகணும். சரி பப்பு, நான் இங்க திரும்ப கூட்டிட்டு வரேன். இப்போ என்னோட பப்பு பொம்மை உலகத்துக்கு போயிருப்பா. நீ அங்க போனாதான் அது உனக்கு கிடைக்கும். அங்க எப்படி போகணும் தெரியுமா? ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அதுக்கு கீழே தான் அந்த உலகத்துக்கு போறதுக்கான வழி இருக்கு. இந்த ஆலமரத்துக்கு அடியில எப்படி நம்மளால போக முடியும்? அட இங்க பாருங்க. அந்த மந்திரவாதி இந்த ஓட்டையை தான் சொல்லிருப்பாருன்னு தோணுது. நான் இங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். என்னை எப்படியாவது வெளியில எட. தயவு செஞ்சு வெளியில எடு. உன்னை இப்ப வெளியில எடுக்கலாம் நேரமே இல்ல. இங்க நிறைய இந்த இடமே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. இந்த பொம்மைகளோட உலகம்னு சொல்றது ரொம்பவே சரி. இனிமே இது என்னோடது. எங்களோட உலகத்துக்கு வந்து எங்களை அடைய முயற்சி பண்றியா? உன்ன நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க? நான் உடனே இதை போய் ராணி கிட்ட சொல்லி ஆகணும். அங்க பாருங்களேன். பப்பு, தயவு செஞ்சு நீ உன்னோட மந்திரவாதி கிட்ட வந்துற. முடியாது, நான் அங்க வர மாட்டேன். அந்த கில்கட் கிட்ட இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? பாப்பு, அந்த கில்கட் எங்க ஃப்ரெண்ட் சிக்கிய பொம்மையா மாத்திட்டான். நீ திரும்பி வர வரைக்கும் அந்த சிக்கி அங்க பொம்மையாவே வச்சிருப்பானா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கில்கட் என்ன எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா? எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீ எங்க கூட வரலனா சிக்கி வாழ்நாள் பூரா பொம்மையாவே இருக்க வேண்டியதுதான். இப்போ உன்னை கூட்டிட்டு போக தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் பாப்பாவை யாருமே இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அங்க பாருங்களேன். இந்த குழந்தைகளை புடிங்க. நாம இவங்க கூட சண்டை போடணும் போல இருக்கே. அட, ரொம்ப சுவையா இருக்கே. இது ஒரு சாக்லேட் ட்ரிங்க். அட, இது என்ன வித்தியாசமான சண்டையா இருக்கு. இதுல யாரும் ஜெயிக்கவும் முடியாது, தோத்து போகவும் முடியாது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க கூட விளையாடினாலே நாம இவங்கள ஜெயிச்சிடலாம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ நல்லாவே விளையாடுற. அப்படின்னா எனக்கு உதவி பண்ண. கொஞ்சம் நில்லு பீம். உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த கில்கிட் பப்பவை கடத்திட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனை மந்திர தந்திரங்களுக்கு பயன்படுத்துறான். அதனாலதான் பப்பு அவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்படின்னா அந்த கில்கிட்க்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். ஆனா அந்த கில்கிட்டோட மந்திர சக்திக்கு முன்னாடி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால இத வச்சுக்கோ. இது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த பம்பரம். இத சுத்தி விட்டா ஒரு நிமிஷம் முழுக்க சுத்தும். அந்த ஒரு நிமிஷம் முழுக்க அந்த மந்திரவாதியோட ஒரு மந்திரம் கூட பலிக்காது. இத வச்சு அந்த கில்கிட்க்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? என்னோட பப்பு எங்க? பப்புவா? அவன் இந்த டப்பாக்குள்ளதான் இருக்கான். நில்லு. முதல்ல எங்க சிக்கிய பொண்ணா மாத்து. இல்ல, முதல்ல என்னோட பப்புவை குடு, அப்புறம் சிக்கிய மாத்துற. முடியாது. முதல்ல சிக்கிய மாத்து, இல்லனா நான் உன்னோட பப்புவை கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவ. இப்ப பாரு, உன்னையும் அந்த பொண்ணு மாதிரி பொம்மையா மாத்தி காட்டுற. என் மந்திர சக்தி ஏன் வேலை செய்யல?
பீம், உண்மையிலேயே நீ ரொம்ப திறமசாலிதான். அசத்திட்ட போ.